வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு அட்டூழியங்களையும் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பல தரப்பட்ட வீடியோஸ் வழியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்க்கு இந்தியன் சயின்டிஸ்ட் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் நீங்கள் எல்லாரும் எடுக்கக்கூடிய எக்ஸ்ரே மூலியமாக உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிமைப்படுத்துகிற யாராவது கொரோனா வந்துச்சுன்னா தனிமைப்படுத்துகிற விஷயமே தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்திய விஞ்ஞானிகள் ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் எப்படி இயங்குது, மேலும் அதெல்லாம் இப்போ இந்தியாவுக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு, எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது, இந்த முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த அப்டேட்டான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹேவியர் ஆஃப் ஹியூமன்ஸ், இது மக்களின் அட்ராசிட்டி. இன்னைக்கு கொரோனாவோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. யாராவது இதுக்குண்டான மருந்தை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? மக்கள் லாக்டவுன் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட மாட்டாங்களா? மரண ஓலங்கள்லேருந்து மக்களை காப்பாற்றி மக்கள்கிட்ட இந்த மரணிக்கிற இந்த கொரோனா பாதிப்பு இந்த அச்சத்திலிருந்து மக்களை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் நிறைய நாடுகள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. உலக நாடுகளில் இப்போ நம்புற ஒரு மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நிறைய மக்களுக்கு டெஸ்டிங் ஏற்படுத்தணும். யாருக்கெல்லாம் கொரோனா பாசிட்டிவ் இருக்குதோ அவங்களெல்லாம் தனிமைப்படுத்துகிறோம். இதன் மூலியமாக கொரோனா பரவுதலை தடுத்தாலே இந்த நோயை அப்படியே முட்டுக்கட்டை போட்டுற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நிறைய நாடுகள் லாக்டவுன் மூலியமாக நிறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலிமெரிக் செயின் ரியாக்ஷன் மூலிமா இந்த ரெண்டு டிஎன்ஏ உங்கள் உடம்புல இருக்க டிஎன்ஏ கொரோனாவுக்குன்னு ஒரு டிஎன்ஏ வெளியிட்டிருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லைங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த விஷயத்தை பிசிஆர் மெத்தடில் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகக்கூடியதாக இருக்குது. யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்வென்ஷன் பண்ணி ஒரு NAT டெஸ்ட், நியூக்ளியர் ஆசிட் டெஸ்ட் நடத்தப்படுது. இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லைங்கிற விஷயத்தை கொண்டு வர முடியும். இந்தியாவில் இப்போ புதுசாக நம்ம தமிழ்நாட்டிலும் யூஸ் பண்ண போகிறாங்க ரேபிட் டெஸ்ட் மாதிரி செராலஜி மெத்தடில் ரேபிட் டெஸ்டிங் மூலியமாக ½ அன் ஹவர் உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லைங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பலதரப்பட்ட கண்டுபிடிக்கல ஒரு டெஸ்டிங் கிட்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் அதிகமாகப்படுத்தணும். அந்த மாதிரி முறையில் கண்டுபிடிக்கப்படுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கொயோட்டோ ஜப்பானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை IIT Roorkee இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இந்த கண்டுபிடிப்பை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் சிறப்பம்சம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே நம்ம நார்மல் கூடிய எக்ஸ்ரே பிக்சர்ஸ் எடுத்து இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள அப்லோட் பண்ணான்னு சொன்னாக்கா உங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கா இல்லைங்கிற விஷயத்தை இது வரைக்கும் அவங்க டெஸ்டிங் பண்ணதிலே 99.69% வரைக்கும் அக்யூரேட்டாக காமிச்சிருக்கு. இந்த சாஃப்ட்வேரில் மேலும் ஒரு பெஸ்ட் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ்ரேல நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் சளிக்கும் கொரோனாவுக்கு பாதிப்பு அடைஞ்ச சிம்டம்ஸ்க்கும் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. இல்லை உங்களுக்கு நார்மல் சளி தான், இல்லை கொரோனா பாதிப்பு உண்டான சிம்டம்ஸ் தான் இது அப்படின்னு. நியூமானியான்னு சொல்லக்கூடிய மூச்சு இறைச்சல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் மூலியம் நியூமானியோடைய பாதிப்பு இல்லைன்னா இந்த கொரோனாவுடைய பாதிப்பு இந்த மாதிரி பிரித்து அறிஞ்சிக்க முடியும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்னு குறிப்பிட்ட தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்த கொரோனா பாதிப்பு அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கும். ஆனால் எந்தவித சிம்டம்ஸும் அவங்களுக்கு அறிகுறியும் காமிக்காமல் ஒரு ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸ்னு சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தொற்றுகள் அவங்க ஈஸியாக மற்றவங்களுக்கு பரப்பிட முடியும். அந்த நபர்களையும் கூட இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், சுகாதார பணியாளர்கள், சுகாதார அதிகாரிகள், டாக்டர்ஸ், பலதரப்பட்ட மக்கள் டெஸ்டிங் பண்ணுறாங்க, கொரோனா நோயால் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கா இந்த கொரோனா பாதிப்பு ஈஸியாக தப்பிச்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், அந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா 100 இமேஜஸ் 3.63 செகண்ட்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்குது.
இந்த மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு எந்த நபர்களும் வந்து தொற்றுகள் வந்து ஈஸியாக டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியலே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக வந்து இப்பொழுது பார்க்கப்படுது. இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷட்டவுன் வந்து லாக்டவுன் வந்து எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்துடலாமா, எல்லாம் டெஸ்டிங் பண்ணிடலாமான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 3 கவர்மெண்ட்டை வந்து இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக அந்த சயின்டிஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த 3 கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா பொதுமக்கள்கிட்ட இதை டெஸ்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் இது ரேண்டமாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங் கிட், ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இந்த ஆர்டிஃபிஷியல் பேஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து இந்தியன் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சதாக இருக்கும். இந்த மிகப்பெரிய சாதனை வந்து பழிக்கட்டும், மக்கள் வந்து இந்த கொரோனா பாதிப்புலேருந்து காப்பாற்றப்படட்டும் சொல்லி நம்பி இந்த வீடியோவை நாம் இங்கே முடிப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேலான உங்களை மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எங்கேயாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.